ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரித்திக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஜெர்மினேஷன். அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த வாட்டர் டேங்க் மாதிரியான திங்கை செட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ கலர் இருக்குன்னா அம்மா சொன்னால் நம்மக்கிட்ட சம் சீட்ஸ் இருக்குது. அதில் இந்த தண்ணியில் க்ரோ பண்ணி சாயிலுக்கு மாற்றி அது எப்படி க்ரோ ஆகுங்கிறத ஜெர்மினேஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்காக நம்ம கிட்ட சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி இந்த ரெண்டை மட்டும் இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வச்ச சீட்ஸ் எல்லாத்தையும் இந்த பெரிய இதில் போட்டுருங்க. ஏன்னா இந்த ரெண்டு இதை மட்டும் செப்ரேட்டாக போடணும்னா இதை எடுத்து நம்ம வெளியில் காமிச்சிக்கலாம். ஓகே, இது நம்ம அப்படியே விட்டுட்டு இது எப்படி க்ரோ ஆகுங்கிறத நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தோல் உதிஞ்சு வந்தது. பார்த்திங்கன்னா நம்ம இது ஒன்று மட்டும் எடுப்போம். உங்களுக்கு என்ன காட்டுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு காட்டும்போது ஸ்லிப்பாகுது. நம்ம இதை எடுத்து இந்த பிளேட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது லைட்டாக கோட்லாம் ரிமூவ் ஆன மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் கோட் தான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே விரிஞ்சிடும். 1 to 2 ஹார்க்குள்ளேயே எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, நம்ம திருப்பி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் இது நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. திஸ் ஒன் இதுவும் நல்லா ரிமூவ் இதுவும் தான், பட் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுது, பட் இது மட்டும் ரொம்ப ஸ்லோவாகவே ரிமூவ் ஆகுது. மேலே மட்டும்தான் இது வரைக்குமே ரிமூவ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இது மேலே வைக்க மட்டும்தான் இது வரைக்கும் ரிமூவே ஆகுது. எவ்ரிதிங் ஆர் குட். நம்ம ப்ளூ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிமூவ் ஆயிடுச்சு. அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா மாட்ட மாட்டேது. அனதர் ஒன்னையும் எடுத்தாச்சு. அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரிமூவ் ஆகிருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே ரிமூவ் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் இங்கே ரிமூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு அங்கே தான் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கும். சில இதுக்கு மேலேருந்து வளர்றதுனால மேலே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நடுவுலேருந்து ஆரம்பிக்கும். சரி, அப்படியே போட்டுருவோம். திருப்பி நான் ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை திருப்பி ஒரு ½ an ஹவருக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ திருப்பி இந்த ஷார்ட்டை ஷூட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நிஜமாவே இது ½ an hour தான் கரெக்டாக. நான் ஆக்சுவலி இந்த ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணிட்டேன் டியூ டு சன்லைட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீட் க்ரோவே ஆகலைன்னு இருக்குது. அது ஸ்லோவாக க்ரோ ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்குது அந்த ப்ராசஸ். அதாலே உங்களுக்கே தெரியும். இந்த சீடை நம்ம கேம்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த சீடு தான் ஸ்லோவாக க்ரோ ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இந்த பெட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலி சீடு ரிமூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இப்படியே தான் இருக்கும். டியூட்டி இன்னி கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் ராக்டெயில் அப்படிங்கிறதோட பார்ட் வளரணும். நம்ம இது பார்த்தோம்னா இந்த ரூட் ஒரியதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த சீட் கோட் மாதிரி இருக்கும், அதுதான் சீட் கோட். பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் ஆக்சுவலி இதுலேருந்து ராக்டெயிலுங்கிற ஒரு பார்ட் வரும். அதுலேருந்து தான் ரூட் வரும். அந்த ரூட்டு வரும்போது மட்டும்தான் இந்த சீட் கோட் உரியுமே தவிர வேறு எப்பவும் உரியாது. இந்த சீட் கோட் உரியலுக்கு நடுவில் அந்த டிப் ஆஃப் இட்டுக்கு பக்கத்தில் ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஒயிட் தாங்க, மிடில் ஒயிட் கலரில் தெரியுதா? அதுதான் ஆக்சுவலி அதுலேருந்து அந்த ராக்டெயிலுங்க பார்ட் வரும். அதுலேருந்து ரூட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆக்சுவலி இந்த ராக்டெயில் ப்ராசஸ்ஸு ராக்டெயில் லைட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சதுமே நம்ம இதை சாயிலில் போட்டே ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த ரூட் ஹேரில் க்ரோ ஆகி சீட் கவர் கிடைக்கும். அந்த சீட் கோட் ஆக்சுவலி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரி, நம்ம அப்படியே போட்டுட்டு நான் வீடியோவை அப்பா ஒரு 1 hour கழிச்சு ராக்டெயில் க்ரோ ஆகும்போது இல்லைனா நாளைக்கு காட்டலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சீட் கோட்டுமே ரிமூவ் ஆகுது. ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா சாயிலுக்கு கூடிய சீக்கிரம் மாற்றி ஆகணும். ஸோ நான் சாயிலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்டை காட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் நம்ம இது எடுத்து காட்டினா
ஏன்னா இந்த சீட்ஸ் இதுக்குள்ளே இருக்க தெரியும். ஆக்சுவலி ஒரு சீட் மட்டும்தான் இங்கே விசிபிளாக இருக்குது. மிச்சம் எல்லாத்தையும் நம்ம மண்ணில் புதைச்சோம். இதை நம்ம வாட்டில் விற்றுக்கோம். இது கொஞ்ச நாளில் நம்ம இதுலேயும் அதுலேயும் சேம் டைப்பில் தான் இது இருக்கும். அதை நம்ம கொஞ்ச நேரத்தில் மானிட்டர் பண்ணுவோம். பாய் பாய் வியூவர்ஸ். இதுதான் டே 1 ஃபுல் வீடியோ.